வணக்கம். என்னை ஈன்ற தாய் தந்தைக்கும், என்னை வழிநடத்தும் குருவிற்கும், என்னை வாழ வைக்கும் தெய்வத்திற்கும், வந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு தமிழ் சங்க ஆண்டு விழா நடைபெறும் இவ்வேளையில் எனக்கு பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்புகள். உலகில் சிறந்த முதல் மொழியே, உயிரெழுத்துக்களால் உயிரானாய், அடியா நிலை பெற்றாய், என் உயிர் மூச்சாய். ஆறுமொழி அன்னை மொழி, ஐயன் வள்ளுவனின் வாய்மொழி, ஐவகை நிலத்தின் செய்மொழி, ஐம்பெரும் காப்பியத்தை ஈர்க்கும் மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தோரை எல்லாம் வாழ வைக்க மொழியாம் எம் தாய்மொழி. கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்ற வரிகளில் ஏற்ப உலகில் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகின்றது. பல மொழிகளை பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போற்றி நிலைக்கும் காணும் என்கின்றார். அமிர்தத்தை கிடைத்தால் அதிலிருந்து கிடைக்கும் அரிய சொல்லே தமிழ் என்று நாமக்கல் கவிஞர் போற்றுகின்றார். இதிலிருந்தே நம் தாய்மொழியின் சிறப்பினை நாம் அறியலாம். செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் நம்முள் வளர் மிகுந்ததாகவும் அதன் தோற்றல் ஏனைய மொழிகளில் சாராதிருத்தல் வேண்டும். இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக செம்மொழி என அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்தான். அயல் நாடுகளிலிருந்து இங்கு வந்து தன்னை தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட ஜி.யு.போ திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் தந்த காதுகள் சதுரங்காது தந்திர வீரமாகிவர் போன்றோர் இங்கு வந்து தமிழ் மனம் பரப்பினர். இங்கு படிப்பவர்களை தன் பக்கம் இழுக்கும் வசியம் நம் தமிழுக்கு உண்டு. அதாவது நம் உலகில் உன்னதமான மொழியில் பிறந்திருக்கின்றோம் என்பதை இதிலிருந்தே நாம் அறிய முடியும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழ் என்றும் மங்காது, அதன் புகழ் என்றும் குன்றாது என்று உலகில் மொத்தம் 6809 மொழிகள் உள்ளன. இவற்றுக்கெல்லாம் மூல மொழிகளாய் திகழ்வது 6. அவை தமிழ், சீனம், கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். இதில் கிரேக்க மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது, சமஸ்கிருத மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது. அன்றைய சீனர்கள் இன்று வந்தால் இன்றைய சீனர்களுடைய உச்சரிப்பு அன்றைய சீனர்களுக்கு புரியாது, அன்றைய சீனர்களுடைய உச்சரிப்பு இன்றைய சீனர்களுக்கு புரியாது. ஆனால் என் தமிழ் மொழியில் மட்டுமே தொன்மை, உண்மை, இன்மை, ஒன்மை, நுண்மை, திண்மை, இனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, எண்மை, உண்மை, எண்மை, உயர்மை என செம்மொழிக்கே உரிய 16 பண்பையும் 247 எழுத்துக்களையும் தொல்காப்பியரை ஏற்று வந்தால் நாம் பேசும் தமிழ் அவருக்கு புரியும் என்பதே நம் தாய்மொழியின் சிறப்பு. ஒரு சிறிய கதை. ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அச்சிறுவன் இடுப்பில் ஒரு சிறிய துண்டு, நெற்றியில் திருநீ, கழுத்தில் ருத்ராட்சம், உடம்பில் திருநீர் பூசிக்கொண்டிருந்தான். ஒருவர் சாய்வு நாற்காலியில் நின்றபடி அச்சிறுவனை பார்த்து, தம்பி, நீ என்ன படிக்கப் போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அச்சிறுவனோ, நான் தமிழ் மொழி படிக்கப் போகிறேன் என்று கூறினார். ஏன் நீ தமிழ் மொழி படிக்கப் போகின்றாய் என்று கேட்டார். ஆங்கிலம் படித்தால் இங்கு நன்றாக இருக்கலாம், ஏனென்றால் இது ஆங்கிலேய ராஜ்காலம். ஆனால் சமஸ்கிருதம் படித்தால் அங்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மொழி படித்தால் இங்கும் நன்றாக இருக்கலாம், அங்கும் நன்றாக இருக்கலாம் என்று கூறினார். அது வேறு யாரும் இல்லை, அது நாம் தமிழ் தாத்தா என்று அழைக்கும் டாக்டர் உ.வே. சாமிநாதன் ஐயர் அவர்கள் தான். பிற மொழி சொற்களை தன் மொழியில் மொழிபெயர்த்த முதல் மொழி தமிழ்தான். அதாவது சாஃப்ட்வேர், மென்பொருள், பிரவுசர், உளவி, கிராப், செதுக்கி, சர்வர், ஏணி, லேப்டாப், மடிக்கணினி, ஃபோல்டர், உரை, போட்டோ காப்பியர், ஒளிப்படி எந்திரம், ஃபேக்ஸ், தொலைநகல், ஆட்டோமேட்டிக் டெலிவிஷன், தானிய